Morning, friends. Good morning, sir. Good morning, sir. இன்னைக்கு ட்ரைனிங்ல நீங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயம் என்ன? குட் மார்னிங் சார். சரியா இருந்ததா? குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். இந்த அக்ரி 82 நானட்டுக்கு கீமுக்கு கொடுத்த இப்போ 1 மாசம் பக்கத்துல ஆச்சு. அதான் அந்த கத்திரிக்காய்க்கு, மிளகாய், அப்புறம் வெங்காய்க்கு இந்த இது கொடுத்துருக்குதுங்க. அடுத்தது வந்து எத்தனை நாள் அடுத்து ரெண்டாவது ட்ரிப் கொடுக்கணும் சார்? அதாவது அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க. சரி சரி சரியா? சரிங்க சார். இப்போ 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசம் பக்கத்துல ஆக போகுது. இந்த மாதிரி கொடுக்க சொல்றேங்க சார். தாராளமா கொடுக்கும். தேங்க்யூ சார். அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்க போறோம். யார் யாரு அக்ரியை பற்றி நீங்க கொடுத்து ரிசல்ட் வந்ததும் சரி, உங்க தோட்டத்துல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் சரி, எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு, நீங்க அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துறீங்க, என்ன பயிருக்கு எப்படி பயன்படுத்துறீங்க, இதை பற்றி விளக்கமா நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒருத்தர் தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குவோம். நீங்க மார்னிங் செஷன்ல பண்ணாலும் சரி, இல்லை ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு பண்ணாலும் சரி. அதுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா நீங்க உடனே எனக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கு நம்ம பிளான் பண்ணி செய்யலாம். ஓகே. இல்ல இந்த மார்னிங் செஷன்ல கூட இப்ப நீங்க மெசேஜ் போடலாம். சார் நானும் பண்றேன், ஒரு 1/2 அன் அவர் அக்ரி ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசுறேன், நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். தப்பே கிடையாது. யார் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு ஓப்பனா இருக்கு. யார் யாரு அக்ரில பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பேசலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதன் மூலமா இன்னும் பல பேர் பயனடையலாம். நிச்சயமா அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணாதான் எல்லாரும் வளர முடியும். எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் இருக்கு. பட் அக்ரியை பற்றி திறமைகள் ஒரு சிலருக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கு. பட் அவங்க இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல. செயல்பட்டவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப அதை நீங்க ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். சார் நான் பண்றேன் சார். தமிழ் மேடமா? ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு செஷன்ல இந்த 7 நாள்ல ரிசல்ட் வரும்ன்றது உண்மையிலேயே எனக்கு அது தெரியாது இருந்துச்சு. அதை கத்துக்கணும் சார். அது நம்ம என்னென்ன கொடுத்தா 7 நாள்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு. உண்மையிலேயே அது கத்துக்கணும் சார். நானு இது விவசாயத்துக்கு செலக்ஷன் பண்றேன் சார். வெரி குட். தேங்க்யூ சார். உலகினை வெல்ல 2 கைகள் வேண்டும். முகத்தில் புன்னகை, அகத்தில் நம்பிக்கை. இந்த 2 கை இருந்தா நம்ம வெஸ்டிஜ்ல எல்லாருமே ஜெயிக்கும். கரெக்டா? ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சார் குட் மார்னிங் சார். இன்னைக்கு அக்ரி பத்தி ரொம்ப தெளிவா அழகா கொடுத்தாங்க சார். அந்த அக்ரி 82லயே நான் கூட ஒரு சின்ன ஒரு ரோஸ் செடி தான் நான் வந்து 2 செடி வச்சிட்டு இருந்தேன். நம்ம அந்த சைட்ல வந்து செடி ஒழுங்கா வரமாட்டேங்குன்றது, அதனால வந்து ரொம்ப வாங்குறது இல்லை. ஆனாலும் செடியை பார்த்தோன்னா ஆசை வருது. சரி அக்ரி 82 ஊத்திட்டு நம்ம பண்ணி பார்ப்போம்ட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். அதுல வந்து நான் வந்து ஒரு 4 days வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் சார். அப்ப வந்து அது தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்லை. பக்கத்துல சொல்லிட்டு தான் போனேன். பட் வந்து ஊத்துனாங்க. ஆனா வந்து பார்த்தா அப்படியே நல்லா கருகி இலையெல்லாம் குட்டி ஒண்ணுமே இல்லை, காஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு யோசிச்சு சரி பார்ப்போம், அக்ரி 82 கூட நம்ம தண்ணியில கொஞ்சோண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாத்தையும் ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த 82 மட்டும் கொஞ்சோண்டு ஊத்தி பார்த்தேன். ஒரு 2 நாள்ல குட்டி குட்டியா துளிர் வர ஆரம்பிச்சிச்சு சார். எனக்கு அதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம ஒன்றும் பெருசா செய்யல, இருந்தாலும் அந்த ஒரு தொட்டிக்கே நான் ரிசல்ட் பார்த்தேன் சார். இப்ப அதுல இருந்து 4-5 மட்டும் கண்டினியூா மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு சார். இதுதான் நான் வந்து ஒரு தொட்டியில பார்த்த ரிசல்ட் சார். அதே மாதிரி இன்னைக்கு சொன்னதுல அக்ரி ஹியூமிக் வந்து என்ன பண்ணுதுன்றதையும் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதாவது மக்காத குப்பையை வந்து மக்க செய்யுது, அந்த மண்ணை வந்து பதப்படுத்திட்டு அந்த இலகும் தன்மையை வந்து உருவாகுதுன்றதும், சல்லி வேர் அதனால வந்து growth ஆகுது அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். 4 ஸ்டெப்புமே ரொம்ப தெளிவா கொடுத்தாரு சார். நானும் ஒவ்வொரு விஷயமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கேரளாலையும் இப்ப நேற்று வந்து அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசியிருக்கேன் சார். பேசிட்டு நான் அக்ரியை தான் கொண்டு போகணுன்ற ஒரு ஃபோக்கஸ்லயே இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் கிரேட். அதாவது சின்ன 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 மாற்றங்கள் நம்ம செய்யக்கூடிய, நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரிசல்ட் நம்மளை பெரிய லெவல்ல மாற்றும். அப்ப நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு நம்பிக்கையும், அதை ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து நம்ம செயல்படக்கூடியதும் நமக்கு கிடைக்கும். இதுதான் அது. இப்ப அடுத்தது ஹியூமிக் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் எஸ் சார். அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்களை பெருசா மாற்றும். எஸ் சார். கிரேட் மேடம். அது ஒரு ஹாப்பியா இருந்தது சார். அந்த ஒரு தொட்டில அந்த துளிர் வரும்போது எனக்கே சந்தோஷமா இருந்தது சார். கிரேட் கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். ஜெகதீஷ் குட் மார்னிங் படி. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு அக்ரி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஜென்ரலா நம்ம இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க தவிர அது என்னென்ன ஒர்க் பண்ணுன்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சார் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. தழைச்சத்து வந்து பார்த்தோன்னா இலைகளுக்கும் தண்டுகளுக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. உண்மையில நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இது மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் ஃபீல்டில் நாங்கள் கொடுக்கறது ரொம்ப இதுவாக இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு சார். எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நாங்க வெறும் 82 மட்டும் துளசி செடி யூஸ் வாய்ஸ் பண்ணிட்டு கிளியரா இருக்கோம். இல்ல ஜெகதீஷ் சார். வாய்ஸ் கிளியரா இல்ல. ஓகே சார், இப்ப கேக்குதுங்களா சார்? ஆ? எங்க வீட்டுல துளசி செடி வந்து உயரம் வந்து 4 அடி உயரம் வந்திருக்கு சார். வெறும் 82 மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வாரத்துல ஒரு நாள் அப்படிதான் கொடுக்குறோம். 5 நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்குறோம். நல்ல வளர்ச்சி இருக்கு. ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்கு சார் 82 தேங்க்யூ சார். ஓகே கிரேட். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ ஒன்று பார்த்தேன், இன்னைக்கு போட்டிங்க இல்லையா, அதில் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை பற்றி நல்லா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் ஆனால் அந்த ஆக்வாஜெல் பார்த்தீங்கன்னா அந்த வறட்சியான நேரங்களில் வந்து ஈரத்தை தக்க வைக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மெத்தட் வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி அப்படியே வாய்க்காலில் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அது வந்து சக்ஸஸ் ஆகாதுங்க. என்ன ரீசன்னா ஆக்வாஜெல்ல வந்து தண்ணி அப்ளை பண்ணால் உடனே வந்து அது ஜெல்லாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அது ஏற்கனவே ட்ரிப் வழியாகவும் விட்டோம், வாய்க்கால் வழியாகவும் விட்டோம், அது சக்ஸஸ் ஆகல. அதனால எப்பவுமே வந்து மணலோடவோ இல்லை கிரானல்ஸோடவோ இல்லை ஏதாச்சும் ட்ரையான பொருளோட மிக்ஸ் பண்ணி வயல் ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டும் போது தான் நீங்கள் வந்து அதை ஜெல்லா மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். மற்றபடி வந்து அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அது இன்ஃபார்ம். கிரேட் கிரேட் கிரேட். தேங்க்யூ. ஏன்னா அசோக் சார் அன்றைக்கு சொல்லும்போது அதுதான் சொன்னாங்க அக்வாஜெல்லை பற்றி. அதாவது மண்ணோட தான் மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போதான் அந்த தண்ணி அது தக்க வச்சுக்கும் அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. கரெக்ட் சார். தேங்க்யூ ஜேபிஆர் சார். கிரேட். இதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் நான் கேட்குறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அதாவது ட்ரைனர்ஸ் சில நேரங்களில் சில தவறுகள் பண்ணலாம். பட் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவங்களால மட்டும்தான் முடியும். இப்போ எல்லாருமே அதை சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் புரிஞ்சுதா ஜேபிஆர் சார் சொன்னது? சார் புரிஞ்சு சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் அக்ரிகல்ச்சர் பற்றி இப்போதான் சார் கற்றுன்னு இருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நிறைய வீடியோஸ் பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனால் அதில்
நான் கேட்காத சில பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் சார். அது நம்ம ரெகுலராக கொடுக்குறப்ப அந்த பிஹெச் பேலன்ஸ்ன்றது ஈஸியாக நம்ம மாற்ற முடியும் அந்த மண்ணோடதுன்றது. அது அப்புறம் 7 டேஸில் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம்னு சொன்னது. அப்புறமா எஸ்பெஷலி ஹாட் வெதரில் வந்து ஆக்வா ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகன்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். நான் நினச்சின்னு இருக்கேன் எனி வெதர்லேயும் நம்ம அது கொடுத்து தான் ஆகணுன்ட்டு. பட் இது எஸ்பெஷலி நம்மளுக்கு ஹாட் வெதரில் நல்லா யூஸ் ஆகும்ன்றது நான் தெரிஞ்சுக்கினேன் சார். நிறைய விஷயம் கற்றுன்னு இருக்கேன். தேங்க்யூ சார். கிரேட், தேங்க்யூ மேடம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரபா மேடம் வந்து அவங்க டவுன்லைனுக்கு ஒருத்தருக்கு தக்காளி செடிக்கு கொடுத்தாங்க. தக்காளி செடி கொடுக்கும்போது அவங்களது வந்து நிறைய புள்ளி இருந்துச்சுங்க சார். செடியே ரொம்ப நோய் வந்த மாதிரி இருந்துச்சு. மேடம் சொல்லி சரி கூட்டின்னு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 3500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க யூஸ் பண்ணாங்க சார். யூஸ் பண்ணி ஒரு 20 நாள்ல அந்த புள்ளியே இல்லைங்க சார். தக்காளி ஒரு தக்காளி ஒரு சைஸ் அப்படியே ஒரு புள்ளி இல்லாம அவருக்கு 4-5 கிரேடு தக்காளி ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு கிரேடு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் விற்கும் போதே 600 ரூபாய் கிரேடுன்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் அவங்க வீட்டாண்டியே போயிருந்தேன் ஃபீட்பேக் கேட்கலான்ட்டு. அப்ப சொன்னாங்க சார் தக்காளி செடி நல்லா இருக்குமே, இது முன்னே தெரிஞ்சுதான் நான் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. தக்காளி சின்ன சின்ன தக்காளியில கூட அந்த புள்ளி இல்லைங்க சார். ஒரு 20 நாள்லயும் நல்ல ரிசல்ட் வந்துச்சுங்க. நான் ஃபீட்பேக் கேட்டு நானும் தக்காளியில அவர்கிட்ட சொன்னேன். தக்காளியில அந்த ஆமாங்க புள்ளிக்கு சார். என்னென்ன கொடுத்தீங்க? அக்ரி 82 அரை லிட்டருது சார். அக்ரி கோல்டு ஒன்று கொடுத்தாங்க. அக்ரி நானோடெக் வந்து 1/2 kg கொடுத்தோம் சார். அக்ரி மாஸ் வந்து 2 கொடுத்தோம். அப்புறம் யூமிக்கு வந்து ஒரு பாட்டில் கொடுத்தோம் சார் 1/2 லிட்டருது. எல்லாமே கொடுத்து வேர் வழியாகவும் கொடுத்தோம், மேலே வந்து ஃப்ரே வழியாகவும் கொடுத்தோம். கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சுங்க சார். 20 நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு அவர் வாயாலே சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், உங்க நிலத்து பக்கத்துல இருக்கிறவங்க நிலத்துக்காருக்கு சொல்லுங்க, நாங்களும் வரோம், உங்க நிலத்தாண்டே நின்று அவங்களெல்லாம் நிக்க வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் சார். பிரபா மேடம் சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க சார். லைன்ல இருக்கிறாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ அதாவது சார். தேங்க்யூ செய்யறவங்க அத்தனை பேருக்குமே சார் ஒவ்வொரு விவசாயம். குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கிறேன் மேடம், சூப்பரா இருக்கும். தக்காளி செடிக்கு நானும் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவங்க நட்டு விட்டுக்கே சொன்னேன் நானு. அவங்க எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல. ஒரு 10 டைம் சொன்னேன் நானு, இதை சொல்றேன்னு அதே மாதிரி சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் சாரே ஒரு டைம் ஜெயராம் சாரே கூட்டின்னு போயிட்டு அவரே பேசிட்டு அவரு பேசி மக்கேனே நான் வாங்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்க இருக்கு, எனக்கு ஆபீஸ் காமி, நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு. அப்புறம் நானே கூட்டின்னு போயிட்டு அவங்க வாங்க வச்சு, அப்புறம் அங்கேயே ஜெயராம் சாரையும் வர சொல்லி பேச வச்சு அங்கே வாங்கி கொடுத்து எல்லாம் அவரே கொடுத்து அனுப்பிச்சாரு. இது கொடுத்தாதான் உங்களுக்கு சரியா வந்து அவரு ஜெயராம் சார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்புறம் அது வாங்கிட்டு வந்து அது மருந்து கலக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் போய் கடைக்கு கொடுத்துட்டு வந்தேன், வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே இதுக்கு ஒரு வாட்டி மட்டும் என்ன கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே, கிரேட், சூப்பர். அதாவது ப்ராடக்டை யூஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு அதை பற்றிய இன்னும் தெளிவான விளக்கங்கள் தெரியும். ஸோ யூஸ் பண்ணாதவங்க உங்க வீட்டில் இருக்கிற தோட்டத்திலேயோ இல்லை மாடி தோட்டத்திலேயோ இல்லை புஷ்பலதா மேடம் சொன்ன மாதிரி ஒரு தொட்டி வச்சிருந்தா கூட அதில் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். சார் மல்லிக்கு தான் சார் இன்னும் ரிசல்ட் அது அவ்வளவா தெரியலைங்க சார். ஓகே, எல்லாத்துக்கும் ரிசல்ட் தெரியுது, மல்லிக்கு மட்டும் நானும் நிறைய தான் அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அவ்வளவு போடுறேன். அப்புறம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குமான்னாரு சாரு, அதையும் சேர்த்தும் போட்டேன். ஆனா மல்லிக்கு மட்டும் ரிசல்ட் எடுக்க முடியலைங்க சார். ஆனா அந்த புழுக்கும் கண்ட்ரோல் பண்ணும், பூவும் சைஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது 2 மருந்து கலந்து போட கண்ட்ரோல் ஆயிரும், அது கலந்து போடுங்க அப்படின்னாங்க. நானே அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். ஆனா இருந்தாலே வந்து இந்த மல்லிக்கு வந்து அவ்வளவா செட் ஆகலைங்க. மேடம், ஹலோ பிரபா மேடம், ஜேபிஆர் சார் மல்லியில நிறைய ரிசல்ட் எடுத்தவர் பேசுறாரு. அவர்கிட்ட உங்களுடைய டவுட்டை கேளுங்க, சொல்லுவாரு. இப்ப நீங்க மல்லிக்கு வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறது வந்து நிறைய மல்லி தான் நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறது. நான் ஒண்ணு ரிசல்ட் எடுத்துட்டாவே மொத்த பேரும் வந்துருவாங்க. ஆனா வந்து நான் பார்த்தேன்,
அது இவ்வளவு நாள் பார்த்து இன்ன வரைக்கும் போட்டுதான் இருக்கிறேன். ஆனா எதுவும் ஒரு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் தெரியல அவ்வளவோ. மேடம் மல்லிக்கு வந்து பாத்தீங்களா புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் இல்ல. பட் ஆனா ஆமா, நீங்க அது வந்து சார் அந்த சொன்னாங்க. நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. புழுவுக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 82 சேர்த்துக்கோங்க. 2 கிராம் வந்து நானோடெக் சேர்த்துக்கோங்க. ம். அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ற மருந்து கெமிக்கல் ஒர்க் ஆகும்போது கூட அதுக்கான எனர்ஜியை கொடுக்கறது வந்து நானோடெக் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். அதே போல 82 சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த புழு வந்து தாக்குதல் வந்து அந்த குறையும். அதாச்சும் வந்து அந்த மருந்தோட தன்மையை அதிக நாள் தக்க வச்சுக்கும் நமக்கு. ஆமா அதே சார், போல வந்து அப்படிதான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த துளுருக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணீங்க பாத்தீங்களா? ஆமா. துளுருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கெமிக்கல் இல்லாம ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம் புரோடெக்கு, 1.5 கிராம் அக்ரி கோல்டு, ஒரு ml 82 இதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துளிரோட சேர்த்து நோயும் கண்ட்ரோல் ஆகி துளிர் வளரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃப்ளவரிங்க்கு கொடு. ஆமா, செடி கட் பண்ணி தானே நீங்க எடுப்பீங்க மல்லிக்கு? ஆமா, ஒரு டைம் பூ அறுவடை ஆனா கட் பண்ணிடுவோம். குண்டு மல்லி தானே சொல்றீங்க நீங்க? ஆமா, குண்டு மல்லி தான். ஓகே மேடம். அதுதான் நீங்க செடி கட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புழுவுக்கு பூச்சிக்கு ஒரு கெமிக்கல் மருந்து அடிச்சிடுவீங்க. அடிச்சுட்டு அடுத்து ஒரு 3 to 4 days கழிச்சு மறுபடியும் வந்து இந்த டோசேஜ் கொடுங்க. அக்ரி கோல்டு புரோடெக் 82 இது ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்லா துளிர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சி புழு ஏதாச்சும் இருந்தால் நீங்க கெமிக்கல் அடிங்க. இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அக்ரி மாஸ், அதுக்கப்புறம் வந்து புரோடெக் வந்து 1.5 கிராம் 82 இது கொடுத்தீங்கன்னா நோய் இல்லாம அந்த வந்து அரும்பு ஸ்டார்ட் ஆயிடும். கெமிக்கல் மருந்து கலக்காம இது மட்டும் கொடுத்துங்களா சார்? ஆமா, இது இப்ப மட்டும் கொடுக்கும். ஆகுது சார். ஆனா கெமிக்கல் மருந்தும் அடிக்கல. இப்ப நான் 2 மருந்து போட்டு பார்த்துட்டு இப்ப சைலண்டா விட்டுட்டேன். இல்ல ஆனா இல்லைங்க, அடி அடி உரம் என்ன கொடுத்தீங்க? துளூர் எடுத்துருக்குது. அடி உரம் 28க்கு 28 கொடுத்தோம். ஓகே, கூட வந்து கிரானல் சேர்த்துக்கிட்டீங்களா? இல்ல, அது மட்டும் தான் கொடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த துளுருக்காக கொடுத்தாங்க. கருப்பு கலர்ல இருந்துச்சு. அது 1 கிலோவே 700 ரூபாய் என்னவோ. அது கொடுத்தாங்க. அதோட சேர்த்து கலந்து போட்டோம். இப்போ வந்து சரிங்க. கல்யாணத்துல இருந்து எதுவுமே போடல நான். ஏன்னா நிறைய போட்டு எனக்கு எதுவும் ஒரு ரிசல்ட்டும் வரல. அது கெமிக்கல் தான் போட்டேன், அதுவும் அவ்வளவு ரிசல்ட் வரல. இதுவும் போட்டேன். ஆனா இது போட்டு வந்து என்னன்னா துளுர் எடுத்துச்சு. துளுர்னா அரும்பு வந்து இந்த கெமிக்கல் மருந்து போட்டா ஒரு 5 அரும்பு 6 அரும்பு அப்படி வரும். ஆனா இந்த போட்டு ஒரு துளுருக்கே வந்து 12 அரும்பு அப்படி இருந்துச்சு. அரும்பு நல்லா எடுத்துச்சு. ஆனா பூ வந்து பூ வரவும் ஃபுல்லா புழுகு பூச்சி இதெல்லாம் மொத்தம் அப்படியே இதாயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா இந்த கிளைமேட் வந்து பனியில உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா நீங்க வந்து புரோடெக் நீங்க கம்பல்சரியா பயன்படுத்துங்க, சேர்த்து பயன்படுத்துங்க. ஆனா கெமிக்கலோட சேர்த்து நானோடெக் பயன்படுத்துங்க. கெமிக்கல்ல வந்து அக்ரி போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லைங்க, நானோடெக் வந்து நீங்க கெமிக்கலோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது தான் ரிசல்ட் நல்லா வரும் உங்களுக்கு. நானோடெக் நீங்க மேல ஸ்ப்ரே பண்ணலாம். மாஸ்க் வந்து தனியா அடிக்கணும். அக்ரி 82 வந்து இதுல கலந்து சொன்னாங்க, கெமிக்கல் மருந்துல. ஓகே, அதாச்சும் வந்து அக்ரி 82 நீங்க கெமிக்கலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம ஆர்கானிக் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அக்ரி 82 காமனா கலந்து கொடுக்கலாம். அதே போல நானோடெக்கும் நீங்க கெமிக்கல் பிளஸ் ஆர்கானிக் எது வேணாலும் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம், தப்பு இல்ல. அக்ரி மாஸ், அக்ரி கோல்டு, அக்ரி புரோடெக் இது 3ஐயும் மட்டும் எந்த கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணாலும் இதோட பவர் வந்து செயல்படுத்தும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க எந்த கெமிக்கலோட கலக்காதீங்க, தனியா அடிங்க. அதே போல நீங்க நானோடெக் இது 82 எல்லாத்தோட கலந்து கொடுக்கலாம். எக்கானது கொண்டு யூமிக் மட்டும் மேல ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, அதே போல நீங்க எந்த அடி உங்க வாய்ஸ் கேட்கலீங்க. இங்க இருக்கிறது வந்து நிறைய 10 ஏக்கருக்கு மேலேயே பூச்செடி நம்ம வீட்டை சுத்தி நிறைய மல்லிதான் இருக்கு. நிறைய மல்லிதான் வச்சிருக்காங்க. ஆனா இது ஒண்ணு எந்த வந்து ரிசல்ட் எடுத்துட்டாவே நிறைய பேர் வந்துருவாங்க. பூரா பேரும் இது வந்துருவாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. அதான் மேடம், நீங்க கெமிக்கல் வந்து அடி உரம் கொடுக்கும் போது கம்பல்சரியா யூமிக் கிரானுல்ஸ் சேர்த்து கொடுங்க. செடி நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும். 1 ஏக்கருக்கு வந்து 5 கிலோ நீங்க வந்து என்ன உரம் போட்டாலும் சரி, டிஏபி கொடுத்தாலும் சரி, இல்ல என்ன ரேஷியோல நீங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் சரி, அதோட சேர்த்து நீங்க வந்து இந்த கிரானுல்ஸ் கம்பல்சரியா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கிரானுல்ஸ் 82 கலந்து கொடுங்க. growth நல்லா இருக்கும். மேல வந்து ஸ்ப்ரேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரேக்கு பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் அடிச்சு அக்ரிலே இருக்குதுங்களா சார், இல்ல கெமிக்கல் மருந்து கடையில வாங்கணுங்களா சார்? இல்லைங்க, நம்ம யூமிக் கிரானுல்ஸ் மேடம். அக்ரி யூமிக் கிரானுல்ஸ் 5 கிலோ பேக் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா.
அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் உரம் வாங்குறீங்களே இப்ப 28-28 இல்ல என்ன ரேஷியோல நீங்க உரம் வாங்குறீங்களோ இல்ல டிஏபி கலந்து போட்டாலும் சரி. போட்டோம் சார். ஓகேங்க, அதோட கலந்து இது போடுங்க. எவ்வளவு பரப்பு இருக்கு உங்களுக்கு லேண்டு? நம்மளுதுனா ஒரு 20 சென்ட் இருக்குங்க சார். 20 சென்ட்னா நீங்க அக்ரி கிராவல்ஸ்ல 1 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 5 கிலோ பேக் வாங்கிக்கோங்க, அதுல 1 கிலோ மட்டும் எடுத்துக்கோங்க, உங்க உரத்தோட கலந்து அது போடுங்க. சரிங்க சார். ஓகே மேடம், அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது கண்டிப்பா ரிசல்ட் நல்லா வருங்க. அதான் சார் நானும் பார்த்தேன், சார் சொன்ன மாதிரி பார்த்தேன், சரியா வரையில. ஆனா சாமந்தி ரிசல்ட் வந்துச்சு. ம் இது மல்லிகை தான் எனக்கு வரல. அது ஒருவேளை வேற ஏதாச்சும் மருந்து. ஆனா இன்னும் அக்ரி நானோடெக் யூஸ் பண்ணல. அக்ரி யூனிக் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். அக்ரி ஓகே நானோடெக் ஓகே. பண்ணல. நீங்க அடி உரம், நீங்க கெமிக்கல் உரம் போடும்போது கிரானுவல்ஸும் சேர்த்துக்கலாம், நானாட்டுக்கும் சேர்த்து கூட கொடுங்க, தப்பு இல்லை. சரிங்க சார். சரிங்க. ஓகேங்க சார். தேங்க்ஸ். தேங்க்யூ ஜேபிஆர் சார். மேடம் சொன்னதை தேங்க்யூ கரெக்டாக சார். ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சார் வந்து மல்லிப்பூல நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. மல்லிப்பூ, சாமங்கி, சாமந்தி, சம்பங்கி எல்லாத்துலயுமே நிறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பிளான் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ ஜேபிஆர் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.